எங்கேயாவது வெளியில் போகிறது அந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போலேருந்தே அது மாதிரி நான் சின்ன பிள்ளையில அப்படி தான் ஆசைப்பட்டேன். சின்ன பிள்ளையில ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சின்ன பிள்ளையில வந்து நான் ஆசைப்பட்டதுன்னா ஒரு 2 3 மருமக வீடு இருக்க போகணும், மூத்த மருமகளாக இருக்கணும், அப்படி ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனோடனே இப்படி ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் வேலைக்கு தான் கட்டாயமாக போகணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வந்துருச்சு கடவுள். வேலைக்கு போனால் தான் சோறு அப்படிங்கிற ஸ்டேஜில் திரும்பி அதுவும் இல்லாமல் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக அதை ஆரம்பித்து அது ஒரு லைனில் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் படம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லைனில் போகுது. நான் என்னென்னலாம் நான் வேணான்னு சொல்லி ஆசைப்பட்டனோ அது எல்லாமே லைஃப்பில் நடக்குது. நான் இதெல்லாம் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணணும் எல்லாமே லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் வேணாம், அது நம்ம வந்து அதுக்கு வந்து சரிப்பட்டு வரமாட்டோம். நம்மளாக இருந்துக்கலாம், போதும். நீங்கள் எனக்கு இருக்கீங்களா, அது போதும். ஓகே, மிக்க சந்தோஷம். வளர்த்துடன் வாழ்க்கை. ஊட்டி கண்ணன் தங்கம்மா, ஏன்னா ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஊட்டி கண்ணன் தங்கம்மாவுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுனால. இப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சதுக்கு இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் வந்து கொண்டு போய் முடக்கி வச்சிருச்சு என்னைய. ஓகே, மிக்க நன்றி. வளர்த்துடன் வாழ்க்கை. நான் வந்து கிளம்புறேன். என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா. நான் வந்து உடனே ஃபீல் ஆகிடுவேன். என்னதான் சிரித்தாலும் முகத்தில் காமிக்காமல் இருக்க முடியாதனால நான் வந்து கிளம்புறேன். சரியா? ஆமாம் ராமம்மா, அப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எங்கேயோ கொண்டு போய் யூடியூப்லாம் வந்துட்டு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. யூடியூப்லலாம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்காததுலாம் நடந்துட்டு இருக்குது வாழ்க்கையில், லைஃப்பில். ஓகே, மிக்க நன்றி. வளர்த்துடன் வாழ்க. நமோ நாராயணா. உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாசத்திற்குரிய ஹரிணி என்றீங்க. நான் கிளம்புறேன். சரியா? நாளைக்கு காலையில் 7:45 அல்லது 8 மணிக்கு நான் வந்து லைவ் போட்டு விட்றேன். ஆனால் என்னால் பேச முடியாது. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க. சஜு, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க சிஸ்டர்? சொல்லிட்டு போங்க, இல்லைனா எனக்கு ஊரில் போய் போய் பார்க்க முடியாது சிஸ்டர். அப்படியா? இது படத்துக்கு நம்ம வந்து மூவி போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து அது படத்துக்கு போகிறவங்களுக்கும் உங்களை போய் சக்ஸஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அது சரி போட்டு வராதில்ல, அதை சொல்கிறேன். நம்ம வந்து வீடு பிள்ளைங்க போகிறோம் வரோம், அதுதான் நமக்கு நல்லது. அக்கா, உன் மனசுக்கு நீ நல்லா இருப்பக்கா. ஊட்டிக்கண்ணா, சரி தங்கம். முத்துமா, இந்த பேஸ் நல்லா இருக்குல்லடி முத்து. மீண்டும் சந்திப்போம். பாப்பா, இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் வீடியோவே எடுக்கவே இல்லை, மறந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆமாம், நீங்கள் அழுவது கண்ணே தெரியுது, கவலை வேண்டாம், நினைத்தது நிறைவேறும். சரிம்மா, நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஹைலைட் வீடியோவே எடுக்கல, மறந்து போயிட்டேன். நான் ஒரு வீடியோ தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சிஎஸ்என்னை பேசணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் தான் எடுத்திருக்கேன். சரி, நம்ம கிளம்பிடலாம். டாட்டாமா. தூய்மையான மனம் கடவுளுக்கு தான் பிடிக்கணும், சில கடைசியில் பிடிக்காது. சிஎஸ்என்னா. ஓகே கேசுமா, அப்போ அந்த டாப்பிக்கை விடுங்க, உங்கள் முகமே மாறிடுச்சு. ஓகே, குட் நைட் குண்டுவிலி. ஓகே, உங்கள் பாட்டு சூப்பர், ரொம்ப சந்தோஷம். உங்கள் தீல் நாடி சூடு கட்டி வருது. ஆமாம் அக்கா, பாய். ஓகே தங்கப்பில் மயில்சாமி. ஓகே சுரேஷ்மா, ஹாய்மா. ஓகே தங்கப்பில், நான் கூட நினைத்து பார்க்க நீங்கள் லைவில் வரீங்கள் என்று, அப்புறம் யூடியூப்பில் தான் வரீர்கள் என்று நினைத்து பார்க்கவில்லை. சாரி பிரகாஷ் தங்கம், நீ நல்லா காமெடி எழுதுவேன். நான் கிளம்புறேன். சரி, நாளைக்கு பாப்பா ஸ்கூல் இருக்குது. நாளைக்கு நான் ஒரு 7:45 லைவ் போட்டுடுறேன், வாங்க. சாரி சிஎஸ் அண்ணா, நான் சத்தியமாக சாமி மேலே ஆணையாக நான் பார்க்கல, இல்லைன்னா உங்களோட மெசேஜ் வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டேன். சாரி அண்ணா, மன்னிச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். எல்லாத்துக்குமே வந்துட்டு இல்லை மயில்சாமி, ஜிபே இல்லை ஓபி இல்லை, என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா? எதாக இருந்தாலும் லைவில் பேசுங்க. ஜிபே நம்பர், அந்த நம்பர், இந்த மாதிரி எதுவும் கேட்காதீங்க, கடுப்பாயிடுவேன். ஓகே, மிக்க நன்றி. வளர்த்துடன் வாழ்க. நான் போயிட்டு வரேன். டாட்டா, பாய்மா. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாசத்திற்குரிய ஹரிணி என்றேங்கா.